வணக்கம். உலர் திராட்சையின் மருத்துவ குணங்கள். உலர் திராட்சை ஆரம்ப காலத்தில் அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்ததால் இதற்கு கிஸ்மிஸ் பழம் என பெயரிட்டனர். பொதுவாக இந்த பழத்தை கேக், பாயசம், பிஸ்கட் என்று பலகார வகைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இதில் விட்டமின் மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உகந்ததுதான் இந்த உலர்ந்த திராட்சை. இந்த பழம் அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. உலர்ந்த திராட்சை உணவு பதார்த்தங்களிலும் மருந்து பொருட்களிலும் சேர்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு எலும்புகள் நன்றாக உறுதியாக வளரவும், பற்கள் வலுப்பெறவும் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்து கால்சியம் தான். கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து இந்த பழத்தில் அதிகம் நிறைந்துள்ளது. இரத்த விருத்தியில் எலும்பு மஜ்ஜைகளிலிருந்து இரத்தம் ஊறுவதற்கு காய்ந்த திராட்சை மிகவும் உதவுகிறது. இந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாறு இறக்கினால் எலும்பு மஜ்ஜைகள் பலமடைந்து இரத்தம் அதிகம் சுரக்கும். மேலும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கும். உடல் வலி குணமாக பெருஞ்சீரகத்தோடு இப்பழத்தை சேர்த்து கஷாயம் செய்து அருந்தி வந்தால் உடல் வலி அனைத்தும் தீரும். இந்த பழத்தை அவ்வப்போது 1-2 சாப்பிட்டு வருவது நல்லது. கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் வளரும் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தாயின் மூலம்தான் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியமே முதல் ஆரோக்கியம். அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு உலர்ந்த திராட்சையை பாலில் கலந்து கொதிக்க வைத்து பருகி வந்தால் பிறக்கும் குழந்தை குறையில்லாமல் ஆரோக்கியமாக பிறக்கும். பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்களில் சில பெண்களுக்கு வயிற்றில் வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனை தீர கை கொடுக்கும் மருந்தாக உலர்ந்த திராட்சை பயன்படுகிறது. இந்த பழத்தை நீரில் போட்டு காய்ச்சி கஷாயமாக செய்து சாப்பிட்டால் வலி மறைந்து போகும். வயது முதிர்ந்தவர்களுக்கு மலச்சிக்கல் வருவது இயற்கையே. இவர்களின் உடலில் ஜீரண உறுப்புகள் வலுவிழந்து இருப்பதால் உணவுகள் எளிதில் ஜீரணமாகாது. இவர்கள் மலமிளக்கி மருந்துகளை சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை தீராது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மறுமருந்தாக இருப்பது உலர்ந்த திராட்சைகளே. தினமும் படுக்கைக்கு செல்லும் முன் பாலில் இந்த பழங்களை சேர்த்து காய்ச்சி அருந்தி வந்தால் மலச்சிக்கல் தீரும். குடல் புண் ஆற, அஜீரண கோளாறுகளால் குடலில் உள்ள வாயுக்கள் சீற்றம் ஏற்பட்டு குடல் சுவற்றை புண்ணாக்கி விடுகின்றன. இவர்கள் உலர்ந்த திராட்சை பழங்களை நீரில் கொதிக்க வைத்து கஷாயம் போல் செய்து அருந்தி வந்தால் குடற்புண்கள் குணமாகும். இதய துடிப்பு சீராக, சிலருக்கு இதயம் மிக வேகமாகவும் துடிக்கும். இவர்கள் எப்போதும் ஒருவித பதற்றத்துடனே காணப்படுவார்கள். இவர்கள் பாலில் இந்த பழங்களை போட்டு காய்ச்சி ஆறிய பின் மறுபடியும் காய்ச்சி பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு வந்தால் இதய துடிப்பு சீராகும். சுகமான நித்திரைக்கு தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு அரை மணி நேரம் முன்பு பாலில் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட ஒரு 5 காய்ந்த திராட்சையை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி பாலை அருந்தி வந்தால் சுகமான நித்திரை கிடைக்கும். தினமும் உலர்ந்த திராட்சையை சாப்பிட்டு நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.